ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, அப்பா முருகா, எனக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நீதான் கதி என்று உன்னை நாடி வந்த என்னை ஒரு பொழுதும் ஏமாற்றாமல் வாழ்க்கையில் கை தூக்கிவிட்டு முன்னேற்றத்தை கொடு என்று நீ காத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நான் அத்தனையும் செய்து கொடுக்க தயாராக இருக்க மாட்டேனா? என்னை அன்போடு உயிருக்கு உயிராக நேசித்து கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தைக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான முன்னேற்றத்தை கொடுக்க நானும் இங்கு துடிப்போடு இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னதான் முயற்சியை செய்தாலும் அது சில நேரங்களில் தடையாய் முடிந்து விடுவதை நினைத்து உனக்கு வருத்தம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருத்தங்களை விலக்கி மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்விற்கான நிம்மதியை கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பிக்கை வைத்தவர் துரோகம் செய்து விட்டார் என்று ஒரு நாளும் புலம்பாதே. நீ வைத்த அந்த நம்பிக்கை தான் உனக்கு அந்த துரோகியை அடையாளம் காட்டியிருக்கின்றது என்று நிம்மதி கொள். என் அன்பு குழந்தையே, ஒரு சிலர் உன்னிடம் சொல்லும் பொய்யின் ஆழம் அவர்கள் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை அழிக்கக்கூடிய அளவிற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. பொய் என்றுமே வாழ விடாது, உண்மை என்றுமே சாக விடாது என்பதை ஒவ்வொரு மனிதரும் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த பிறகுதான் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய உண்மையான முகங்களை புரிந்து கொள்ளவே முடிகின்றது. அந்த உண்மையான முகங்களை கிழித்தெறியதான் வேதனைகளும் வலிகளையும் அனுபவிக்க வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது. எது எப்படி இருந்த பொழுதிலும் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கூட நீ நன்றிதான் சொல்ல வேண்டும். அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தை மட்டும் சொல்லித்தரவில்லை, இனி எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அனுபவத்தையும் கற்றுத்தந்து விட்டுதான் சென்றிருக்கின்றார்கள். துரோகத்தால் பலர் வீழ்ந்தவர்கள் என்று கூட வரலாறு உண்டு. ஆனால் துரோகம் செய்துவிட்டு ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த ஒரு சரித்திரமும் இல்லை. உனக்கு கெடுதல் செய்துவிட்டு யாரும் அவ்வளவு சுலபத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியாது என் குழந்தையே. மனதிற்குள் குற்ற உணர்ச்சி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த உலகில் பல பேரினுடைய தோல்விகளுக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதுதான். அப்படி உன்னுடைய முதுகிலும் சில காயங்களை நான் பார்க்கின்றேன். உன்னுடைய மனதில் பல ரணங்களை நான் பார்க்கின்றேன். அவற்றையெல்லாம் ஆற்றுவதற்கு நேர்மையான உண்மையான போலி இல்லாத உறவுகளை உன்னிடம் நான் நிச்சயம் நிரந்தரமாக தங்க வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்ற உன்னால் மட்டும் முடியும். உடைந்து போன நிலையில் கூட அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும் என்று நீ நம்பினால் உன்னை தோற்கடிக்க எவராலும் முடியாது. உன் மேலே எப்பொழுதும் நீ தாழ்வு மனப்பான்மையோ சந்தேகத்தையோ வைத்து கொள்ளாதே. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே. அந்த இடம்தான் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்து விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை விட நீ மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தாலே உன்னுடைய நிலைமை மாறிவிடும் என்பதுதான் உண்மை. அவன் சரியா இவன் சரியா என்று எல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்காதே. நமக்குள்ளேயே நாம் கேள்வி கேட்கொள்ள வேண்டும், நாம் சரியாக நடந்து கொள்கின்றோமா என்று. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய தைரியம் தெளிவு உனக்கு ஆறுதல் தரும் தேவைப்படும் பொழுது உன்னிடம் இருப்பது இல்லை. அவமானப்படுத்தியவர்கள்தான் அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவமானங்களை கூட எப்பொழுதும் நினைத்து வருத்தப்படாமல் அதை வெற்றி படிக்கட்டுகளாக நினைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி வாழ வேண்டும் நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்கள்தான் வாழ தெரிந்தவர்கள். நீ வாழ தெரிந்தவனாயிரு, நல்லதே நடக்கும்.